Welcome back, guys. So, இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் இன்வர்ஸ் ஆர்க். ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் ஆர்க்னா என்ன ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ல ஃப்ரேம் ரிலேனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பார்க்க போகிற இன்வர்ஸ் ஆர்க்குக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆர்க்னா அதில் என்னன்னு தெரியணும். ஸோ ஆர்க்கோட ப்ராசஸை ஜென்ரலாக நம்ம பார்த்துருவோம். ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது ஆர்க்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்விட்சாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்விட்சில் ஒரு பிசி ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ இன்னொரு ஸ்விட்ச் இப்படி இருக்குது. சாரி, இந்த இடத்துல ஒரு பிசி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல 192.168.1.10ங்கிற ஒரு ஐபி, இங்கே 192.168.1.20ங்கிற ஒரு ஐபி. ஓகேவா? ஸோ இப்போ மேக் நார்மலாக ஒரு அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், அதாச்சும் ஆர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பிசியிலேருந்து இந்த பிசியோட ஐபி, தட் மீன்ஸ் இந்த ஐபி பிசியோட ஐபின்னு இல்லை, ஜென்ரலாக இந்த ஐபி யார் வச்சிருக்கா, என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த ஹோஸ்ட் ஏல இருந்து ஸ்விட்சுக்கு கேட்கும். ஓகேவா? இந்த ஸ்விட்சு இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் இது வருதா, அந்த இன்டர்ஃபேஸில் வச்சுட்டு மீதி எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் எந்த மேக்லேருந்து வந்திருக்கோ, எந்த ஐபியிலேருந்து பிங் ஆகிருக்கோ அந்த ஐபி அண்ட் தென் மேக். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணும். யார் கன்சர்ன் பர்சனோ, ஓகே, யார் இதோட கன்சர்ன் பர்சன், ஸோ இந்த 1.20ங்கிற ஐபி யாருக்கு அலோகேட் ஆகிருக்கோ அவங்க மட்டும் திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க மட்டும் ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணுறதுல இவங்களோட மேக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து போகும். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது போர்ட் நம்பர் 1, இங்கே போர்ட் நம்பர் 2 அப்படி இருந்துச்சுன்னா இந்த போர்ட் நம்பர் 2, ஸோ போர்ட் நம்பர் 1ங்கிறது மேக் 1 அப்படின்னா போர்ட் நம்பர் 2 வந்து மேக் 2. ஸோ அப்படின்னு சொல்லி இதுக்கு இருக்கக்கூடிய ஐபி, தட் மீன்ஸ் 1.10 இங்கே .20ன்னு வச்சுப்போம். ஸோ இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ இதில் ஓவராலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் இந்த ஐபிக்கு 192.168.1.20க்கு மேக் பி, அதே மாதிரி 1.10க்கு மேக் ஏ. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அதாச்சும் இந்த மேக்கை வச்சு இந்த ஐபி, இந்த ஐபிக்கு இது மேக். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய ஐபியோட மேக் இது, இங்கே இருக்கக்கூடிய ஐபியோட மேக் இது. ஸோ அப்படிங்கிற விஷயம் இங்கே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஆர். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து விச் இஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஓகேவா? இப்போ நம்ம இன்வர்ஸ் ஆர்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்வர்ஸ் ஆர்க்னா, ஸோ இதே மாதிரி இப்போ ஸ்விட்சுக்கு பதிலாக லெட் மீ டேக் ஒன் ரவுட்டர் ஹியர், சாரி பிசிக்கு பதிலாக இந்த இடத்துல இன்னொரு டிவைஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச், ஸோ ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சை வச்சு இப்போ நம்மளோட கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நார்மல் ஸ்விட்சில் இது ஒரு ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஃப்ரேம் ரிலே ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் சர்க்யூட் ஒன்று ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிவிசின்னு சொல்லுவாங்க, இல்லை விசின்னு சொல்லுவாங்க. பிவிசினா பர்மனன்ட் வெர்ச்சுவல் சர்க்யூட், விசினா வெர்ச்சுவல் சர்க்யூட், போத் தி மீனிங் த சேம். ஓகேவா? ஸோ இந்த வெர்ச்சுவல் சர்க்யூட் நான் இங்கே எழுதிடுறேன், விச் இஸ் வெர்ச்சுவல் சர்க்யூட். ஓகேவா? ஸோ வெர்ச்சுவல் சர்க்யூட்டுங்கிறது ஃபார்ம் பண்ணும். இந்த வெர்ச்சுவல் சர்க்யூட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மொத்தம் ரெண்டு விஷயம், இந்த வெர்ச்சுவல் சர்க்யூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மொத்தம் ரெண்டு விஷயம் வேணும், மினிமம் ரெண்டு விஷயம் வேணும். ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ், இன்னொன்று டிஎல்சிஏன்னு சொல்லுவாங்க, டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் ரிலேங்கிற ஒரு விஷயமே நம்ம ஓஎஸ்ஐ மாடல் ஆர் டிசிபி அண்ட் ஐபி மாடலில் பார்த்தீங்கன்னா, லெட் மீ சூஸ் த மோஸ்ட் காமன் வே ஆஸ் ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐ மாடலை நீங்கள் ஜென்ரலாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லேயர் 2
இந்த லேயர் 2 வந்து டேட்டா லிங்க் லேயர். ஓகேவா? லேயர் 2ங்கிறது இந்த டேட்டா லிங்க் லேயர்ல தான் இந்த ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். ஃப்ரேம் ரிலேங்கிறது இட்ஸ் a WAN protocol. அதை எப்பயும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? லேயர் 2ல தான் இந்த விஷயங்கள் இருக்கு. இந்த டேட்டா லிங்க் கனெக்ஷன் இந்த லேயர் 2ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல தான் இந்த டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ திஸ் மேப்ஸ் டு ஹியர். ஐபிங்கிறது உங்களுக்கு தெரியும் லேயர் 3. ஓகேவா? டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர்ங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அண்ட் ஐபி ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ இந்த டிவைஸில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓகேவா இதுக்குன்னு ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ give the IP address as 192.168.1.10. ஸோ இங்கேயும் ஒரு ஐபியை கொடுக்குறேன் 192.168.1.20. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஐபி இதுக்கு ஒரு ஐபி. ஸோ ரெண்டு ரவுட்டர் சைடும் 2 ஐபியை நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஐபிங்கிறது இதோட லோக்கல் ஐபி இங்கே இருக்கு, இதோட லோக்கல் ஐபி இங்கே இருக்கு. ஸோ நான் மேண்டேட்டரியா 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று டிஎல்சி. இந்த டிஎல்சினா அது எங்கேருந்து யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் இருக்கு பாருங்க. இந்த ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் தான் ஒரு டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையரை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஐடியை கொடுக்கும். இந்த ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சில் ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது பேர் LMIன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் லிங்க் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். அது என்னன்னா லிங்க் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? லிங்க் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த லிங்க் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் 2 பர்பஸ் பண்ணும். ஒன்று நம்ம ஃப்ரேம் ரிலேவோட கனெக்டிவிட்டி ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். வெதர் இட் இஸ் ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ். ஓகேவா? நம்ம ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் வந்து எய்தர் ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ் இந்த 2 விஷயத்தை இது பண்ணும். ஓகே? இந்த 2 விஷயத்தை செக் பண்றது இதோட ப்ராசஸ். ஒன்று ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ்ங்கிறது செக் பண்ணும். இன்னொன்று இந்த டிஎல்சிஏ கனெக்ஷன் ஐடென்டிஃபையர் கொடுக்கும். சாரி அது மாத்திரம். ஸோ டிஎல்சிஏ கனெக்ஷன் ஐடென்டிஃபையரையும் இதுதான் கொடுக்கும். ஸோ இந்த டிஎல்சிஏ கனெக்ஷன் ஐடென்டிஃபையர்ங்கிறது இங்கேருந்து இந்த டிவைஸுக்கு போகும், இங்கேருந்து இந்த டிவைஸுக்கு போகும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா இந்த வெர்ச்சுவல் சர்க்கியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? இந்த வெர்ச்சுவல் சர்க்கியூட்டுக்கு தேவையான 2 விஷயங்கள் இப்போ இருக்கு. ஒன்று ஐபி, இன்னொன்று டிஎல்சிஏ ஐடென்டிஃபையர். ஸோ டிஎல்சி ஐடென்டிஃபையர் ஒரு வெர்ச்சுவல் சர்க்கியூட்டுக்கு ஒரு டிஎல்சிஏ ஐடென்டிஃபையர் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு வெர்ச்சுவல் சர்க்கியூட்டுக்கு ஒரு டிஎல்சி ஐடென்டிஃபையர் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து R1 வச்சுக்கோங்க, இது R2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 102 அப்படின்னு இப்போ நான் அசைன் பண்ணிக்கிறேன். ரவுட்டர் 1க்கும் ரவுட்டர் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. இதே R2ல செக் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு ஒரு ஐடி 201 அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி பார்த்தோம்னா இப்போ 2 ஐடென்டிஃபிகேஷனும் வேற வேற வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த ரவுட்டர் 1 வந்து ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் கிட்ட சொல்லும் இதோட ஐபி அட்ரஸ் அண்ட் இதோட டிஎல்சி கனெக்ஷன் ஐடென்டிஃபையர். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை இதுகிட்ட ஜென்ரலாக சொல்லும். பட் இந்த ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச் இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஐபி ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ திஸ் இஸ் வாட் இந்த ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சில் இருக்கக்கூடிய இந்த LMI மூலமாக தான் அது ஆக்டிவா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லும். இந்த R1 ரவுட்டர்ல இந்த 2 விஷயங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.10ங்கிற ஐபி will be mapped with 102. இப்போ இதே இது இந்த விஷயத்துக்கு ரீச் பண்ண நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.20ங்கிற ஐபியை நீ ரீச் பண்ணு. அதை ரீச் பண்ணுறதுக்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய டிஎல்சி 102 அப்படின்னு சொல்லிடும். பிகாஸ் இந்த டிஎல்சிங்கிற இது வந்து விச் இஸ் லோக்கலி சிக்னிஃபிகண்ட். இந்த விஷயம் இந்த ரவுட்டர் R2க்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? இது லோக்கலி சிக்னிஃபிகண்ட். இதே மாதிரி 201ம் இந்த ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சை தாண்டி வெளியே போகாது, R1க்கு போகாது. ஏன்னா இது லோக்கலி சிக்னிஃபிகண்ட். இதை பொறுத்த வரைக்கும் ரீச்சபிலிட்டி பர்பஸ்க்காக ஒரு வெர்ச்சுவல் சர்க்கியூட் ஃபார்ம் பண்றாங்க. அந்த வெர்ச்சுவல் சர்க்கியூட் அப்பாறதுக்கு 2 விஷயங்கள் தேவை, ஐபி அண்ட் டிஎல்சி. இந்த டிஎல்சிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம் ரிலே ஸ்விட்ச்ல இருந்து வாங்கிக்கிட்டு கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுது. அதாவது இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னா இந்த டிஎல்சி மூலமா நீ போ
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி 192.168.1.20ங்கிற ஐபிக்கு ஐடென்டிஃபிகேஷன் இஸ் 102. இப்போ நான் இன்னொரு ஐபி ஒன்று இப்போ நான் வைக்கிறேன்னா 192.168.1.13 இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டிஎல்சியிலேருந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 103ன்னு வச்சுக்கிட்டா 103. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஐபியை நான் ரீச் பண்ணணும்னா எனக்கு இந்த 102 மூலமாக போ, பர்டிகுலர் ஐபியை ரீச் பண்ணணும்னா 103 மூலமாக போ, இப்படின்னு ஒரு மேப்பிங் ஃபார்ம் ஆகுது. திஸ் டைப் ஆஃப் மேப்பிங் இஸ் செட் டு பி as இன்வர்ஸ் ஆர்ப். நம்மளோட நார்மல் ஆர்ப் கிட்ட இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம நார்மல் ஆர்ப்ல எப்படி இருந்திருக்குன்னா இந்த டிவைஸோட மேக் அண்ட் ஐபி தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். நம்ம டிவைஸோட ஐபியும் மேக்கும் சேம் டிவைஸ் தான். அந்த டிவைஸோட ஐபி கொடுத்தா அந்த இன்டர்ஃபேஸோட மேக் நமக்கு அப்படியே இருக்கும். திஸ் இஸ் வாட் ஆர்ப், அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். பட் இன்வர்ஸ் ஆர்ப் அப்படி கிடையாது, இன்வர்ஸாக பிஹேவ் ஆகும். இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனோட ஐபி வேணும்னா என்னோட லோக்கலாக நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்பேன், அந்த ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இன்வர்ஸ் ஆர்ப். எனக்கு அவனோட யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை கிடையாது, என்னோட லோக்கலி சிக்னிஃபிகன்ட் மூலமாகவே ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேவா? அதனால தான் ஒவ்வொரு கனெக்டிவிட்டிக்கும் ஒரு வெர்ச்சுவல் சர்க்யூட் ஃபார்ம் பண்ணி அந்த வெர்ச்சுவல் சர்க்யூட் எல்லாமே யூனிக்காக இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் in order to avoid any issues. ஓகேவா? ஸோ அது வந்து யூனிக்காக நம்ம கொடுக்குறது தான் நம்மளுக்கும் சேஃபர் சைட். ஒரே இதை கொடுத்தீங்கன்னா இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட இன்வர்ஸ் ஆர்ப்புங்கிற ஒரு ப்ராசஸ். இது கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் ரிலேவும் சேர்த்து கொஞ்சம் கலந்து சொல்லியிருக்கேன் டு கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் திஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆர்ப் இஸ் ஆல் அபவுட். ஸோ உங்களோட பர்டிகுலர் ஐபி அண்ட் மேக் கிடைச்சா அது பேர் ஆர்ப்பு. ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட லோக்கல் ஐடென்டிஃபிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணால் அது பேர் இன்வர்ஸ் ஆர்ப். இது ஃப்ரேம் ரிலேல மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது கூடவே இந்த பர்டிகுலர் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வெர்ச்சுவல் சர்க்யூட். ஓகே? ஸோ இதில் பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ரிலேவும் கவர் ஆகிருக்கும், இன்வர்ஸ் ஆப்பும் கவர் ஆகிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட என்னென்ன விஷயங்கள் ஃப்ரேம் ரிலேயோட கான்செப்ட்ஸில் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்ம வரும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.